ரிஷபராசி நேர்களுக்கு அந்த பிரம்மன் எழுதிய விதி அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா. இப்போ ஒரு ராசியினுடைய சிம்பிளே அவங்களுடைய குணங்களை சொல்லும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக இவங்க ரிஷபத்தை பொறுத்தளவுல உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குலதெய்வத்தை படிச்சுக்கிட்டாலே போதும், அல்லது தாத்தா பாட்டிங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வம்னு இருக்கும். அதே நேரத்துல இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி எல்லாம் அமையும்னா கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்துல கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட நீங்க கத்துக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகா சொல்லுங்க மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். பொதுவா அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்துல லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்களால அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டது. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே, தப்பு செய்யாதன்னு எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது.
நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது, நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான், அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷப ராசி. பிறப்பு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அழகா நம்ம ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரோம். அந்த வகையில ரிஷபராசி நேர்களுக்கு அந்த பிரம்மன் எழுதிய விதி, அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா. இப்போ ஒரு ராசியினுடைய சிம்பிளே அவங்களுடைய குணங்களை சொல்லும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுல மாடு, அந்த மாடுனுடைய உழைப்பு தான் இங்க இவங்க உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருந்தும். அதே நேரத்துல காளை மாடு அது ரிஷபம் பொறுத்தளவுல, அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாருன்னு கூட பார்க்காத முட்டி மோதி போதைக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவங்களுடைய அந்த கோபம் வந்து எப்பயாவது வரும் அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக இவங்க வந்து ரிஷபத்தை பொறுத்தளவுல உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க, நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. தான் இருக்கும்போதும் நமக்கு முடியலைனாலும் அவங்க வந்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு யார் மேல பற்றுதல் அதிகமா இருக்கும்னா குடும்பத்தின் மேல பற்றுதல் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் மேல பற்றுதல் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதுக்காகவே தன்னை வந்து ரொம்ப உழைப்புல ஈடுபடுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இவங்களுடைய இயல்பு எப்படின்னா ரொம்ப சாந்தமாக, ஏன்னா சுக்கிரன் அதிபதி, சுக்கிரன்னாவே கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக்குவதில் விருப்பம் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக. கண்டிப்பா. ஏன்னா அங்க சந்திரன் வேற உச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறதுனால அந்த பொலிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இயல்பிலேயே கொஞ்சம் ஸ்மைல் ஃபேஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாத்தையுமே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை முகத்துல பிரதிபலிக்காம கொண்டு போறதுல இவங்க வந்து ரொம்ப கில்லாடிகள் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கட்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க குலதெய்வம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நின்று பேசக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குலதெய்வத்தை படிச்சுக்கிட்டாலே போதும். அல்லது தாத்தா பாட்டிங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வம்னு இருக்கும். இப்போ தாத்தா பாட்டி எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அந்த தெய்வத்தை கும்பிடணும். தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா தினம் தாத்தா பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா அது வந்து முன்னோர்களை எந்த அளவுக்கு, அதுவும் பாட்டன் பாட்டி எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் சண்டைக்கோழி மாதிரி சிலிப்பிக்கிட்டு இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய பொண்ணு இவங்க சாஃப்டாக இருப்பாங்க, மனைவி வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க. இதே பெண்ணாக இருந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் இவங்களை அடக்கி ஆளக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட தான் அடங்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி எல்லாம் அமையும்னா கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கூட இருக்கலாமே, அந்த மாதிரி சில காரணங்களால் இல்லை சண்டை போட்டு கூட கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் இவங்க விரும்பின மாதிரி குழந்தைகள் வந்து இவங்களுக்கு நல்ல குழந்தைகளாக அமைவாங்க. இவங்களுக்கு குழந்தைகளால் நன்மைகளும் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு ஆரோக்கியத்தை இவங்களே கெடுத்துக்குவாங்க. வயிறு சார்ந்த உபாதைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அடிவயிறு சார்ந்த உபாதைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய தொழிலில்
இஷ்டமா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றது இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். இப்போ செய்யக்கூடிய தொழிலை இவங்க ரொம்ப தெய்வீகமா பார்த்து அதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம மனசாட்சிப்படி இவங்க தொழில் செஞ்சா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல விருத்தி அடையக்கூடிய, இன்னும் சொல்ல போனா பண்ணை தொழில்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா சக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய கிரகம்ங்கிறதுனால இவங்களுக்கு பண்ணை தொழில் இயல்பாகவே சுக்கிரன் அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த உணவுப் பொருள் சம்பந்தமான துறைகள், பண்ணை தொழில்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அது தர்ம கர்மாதியாகவே சனி பகவான் தான் வர்றார். இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ரிஷபத்தை பொறுத்தளவுல சனி பகவான் அவங்களுக்கு நன்மை தரக்கூடியவராக இருப்பார். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவராகவும் அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல வேலையாட்கள், பணியாட்கள்லாம் நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில நேரத்தில் அவங்க கோவப்படுவாங்க, இவங்க பணிஞ்சு போகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. வீடுன்னா இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் அம்மாவனுடைய பவர் இவங்களுக்கு தனியா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வில் பவர் தாய்கிட்ட நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வீடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ரொம்ப வீட்டில் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு எங்கே இருந்தால் சந்தோஷம்னா வீட்டில் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க, மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்பில் மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாதத்தில் கற்றுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் 15 நாளில் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும் உங்களில் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.